இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஒபதியா தீர்க்க தரிசன நூல் அந்த ஒரே அதிகாரத்தை இன்றைக்கி கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் ஒபதியா நூலினுடைய முன்னுரையை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 21 வசனங்களில் காணப்படக்கூடிய சத்தியங்களை நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் 9 வசனங்களில் அகந்தை கொண்ட ஏதோமியர் வம்சத்தாருடைய அழிவை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது உயரங்களிலிருந்து ஒரு வீழ்ச்சியையும் இருப்பிடம் துடைக்கப்படுகிற காரியத்தையும் குறித்து இங்கே ஒபதியா பேசுகிறார். ரெண்டாவது, சகோதர வம்சத்துக்கு அவர் செய்த தீங்கு, ஏதோமியர்கள் செய்த தீங்கு என்ன என்று ரெண்டாவது பகுதியிலையும், மூன்றாவதாக கர்த்தருடைய நாளின் அனுபவம் என்று சொல்லி 3 பகுதிகளாக இங்கே ஒபதியா சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது உயரங்களிலிருந்து வீழ்ச்சி அப்படின்னா 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஒபதியா தரிசனம் காண்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்நானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம் என்று சொல்லுகிறார். நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போகிற்று. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த காரியங்களை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் அந்த அவர்களுடைய தலைநகர் பெட்ரோ, அதற்கு பேரே கண்மலை, வேதத்தில் சேலா என்று சொல்லி அவைகள் அழைக்கப்படுகின்றன. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலையும் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் அவைகள் காணப்படுகின்றன. 2000 அடி உயரத்தில் கண்மலை வெடிப்புகளில் அவர்கள் இருந்தபடினால உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு அகந்தை இருந்தபடினால இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆண்டவர் காட்டுறாரு. நீ கழுகளை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினா கூட நான் அங்கேருந்து உன்னை நான் கீழே விழத்தள்ளுவேன். நீ இருக்கிறது இப்போ பெட்ரோ சேலா என்கிற கண்மலை உயர்ந்த இடத்துல இருந்துட்டு இவ்வளோ பெருமை பாராட்டுறிய, அதுக்கு மேலே போனால் கூட அந்த அகந்தையின் நிமித்தமாக நான் உன்னை அழிப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் முற்றிலுமாக துடைக்கப்பட்டு போவார்கள். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது என்று 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்து கொல்லப்பட்டது என்று சொல்லி அவர்களுடைய காரியங்கள் அத்தனையாய் அழிக்கப்பட்டு போனதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்திற்காக அவர்கள் அகந்தை கொண்டார்கள், மேன்மை பாராட்டினார்கள். என்னென்னா 8ஆம் வசனத்தில், அந்நாளில் அல்லவோ நானே ஏதேமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமான் அந்த பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் மிகுந்த உலகத்தில் அவர்கள் மிகுந்த ஒரு ஞானமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இங்கே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார், அந்த ஞானிகளையும் புத்திமான்களை நான் அழித்து விடுவேன். அதாவது நீ உயரமான உன்னுடைய அடைக்கலத்தை குறித்தும் உன்னுடைய உன்னதமான ஞானத்தை குறித்தும் நீ பெருமை பாராட்டி அகந்தை கொண்டு இருக்கிறபடினால நான் உன்னை அழிப்பேன் என்று சொல்லி அகந்தை கொண்ட அந்த காரியத்தின் நிமித்தமாக நான் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கிமு 134 104 கால மக்காபியர் ஆட்சி காலத்தில் யூத படையெடுப்பில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கிபி 70 ரோம அரசன் டைட்டஸ் படையெடுத்து அவர்களை அழித்தான். கிபி 634 இஸ்லாமியர்கள் படையெடுத்து ஏதோமியர்களை சின்ன பின்னமாக மாற்றி போட்டார்கள். முழுவதுமாக துடைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கே ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார் என்று பார்க்கிறோம். அகந்தை ஒரு பாவமாக இருக்கிறது. இன்னும் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, யூத ஜனங்களுக்கு யுத்தம் வரும்பொழுது, ஆபத்து வரும்பொழுது யூத ஜனங்களோடு நிற்காம வசனம் 11 சொல்லப்பட்ட மாதிரி அவர்கள் எதிர்த்து நின்ற ஒரு பாவத்தை செய்தார்கள். அந்நிய படைகளோடு கூட சேர்ந்துட்டு
இவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தார்கள். யூதாவினுடைய சிறை பிடிப்பில் மகிழக்கூடியவங்களா 12ஆம் வசனத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். அதாவது பிரியத்தோடு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம், பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் அந்த நேரத்தில் தான் செய்கிறாங்க. 3வது, பிற நாட்டவருடன் சேர்ந்து கொள்ளையிடுறது, ஆஸ்தியை கொள்ளையிடுறது. அங்கே அவர்கள் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு வேதனைப்பட்டு ஓடுகிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்து ஆஸ்திகளை கையாடுகிற காரியம் 13ஆம் வசனத்திலையும், தப்பி ஓடிய யூதரை வழியில் கொல்ல துணிந்தது, தனியாக ஓடி வர்றவங்கள பிடிச்சி உயிருக்கு பயந்து ஓடி வர்றவங்களை எதிர்கொண்டு அவர்களை அழித்த அந்த பாவத்தின் நிமித்தமாக, அதாவது நீ உபகாரம் செய்யாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அநேக உபத்திரவங்களை நீ செய்தபடினால கர்த்தர் நாளினுடைய அனுபவம், அதாவது கர்த்தருடைய நாள் இதுவல்ல, இதில் ஒரு சின்ன சாம்பிளை உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி மீதமுள்ள 15லிருந்து 21 வரையிலும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேலே திரும்பும், நீ என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுது மதுபானம் பண்ணுவார்கள், அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் அவருடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அதுதான் அந்த மக்காபியரினுடைய ஆட்சி காலத்தில் அவைகள் நடக்கக்கூடியதாக இருந்தது. அதனை தொடர்ந்து கிபி 70 டைட்டஸினால் அழிக்கப்பட்டது. அதே போல் கிபி 636 இஸ்லாமியரினுடைய படையெடுப்பின் நிமித்தமாக முற்றிலுமாக ஏதோமியர்கள் அவர்கள் சின்ன பின்னமாக்க அவர்கள் மாற்றப்பட்டு போனார்கள். இந்த கருத்துக்கள் எரேமியா நூலில் 49வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் அப்படியே இந்த காரியங்கள் கருத்துக்கள் அவைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இங்கே ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், அவர்களை பார்த்து ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் கர்த்தரின் நாளில் நடக்கிறது போல ஒரு மிகப்பெரிய தண்டனையை இவர்களுக்கு கொடுத்து விடுவார். யாக்கோபு வம்சத்தார 18ஆம் வசனத்தில் அக்கினியாக, யோசேப்பை அக்கினி ஜுவாலையாக மாற்றி விடுவார். ஏசா வம்சத்தாரையோ வைக்கோல போல அப்படியே அவங்க துரும்பா மாற்றி விடுகிறபடினால அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாக இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று சொன்னது போல உபகாரம் பண்ண வேண்டிய ஏசாவின் வம்சத்தார் அவர்கள் உபத்திரவம் பண்ணினபடினால மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களில் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கும்படியாக, அவர்களுக்கென்று உதவி செய்யும்படியாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு மாறாக இந்த ஏதோமியர் செய்த பாவத்தை போல எதிர்த்து நிற்கிறவர்களாக, அவர்களுடைய வேதனையில் மகிழ்கிறவர்களாக, அதை பிரியத்தோடு பார்க்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவர்களை எப்படியாவது ஏமாற்றி கொள்ளையடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு காணப்பட்டால், வழியில் கொல்ல துணிகிறதற்கு எப்படி காயின் ஆபேல் அவருடைய காரியங்களில் யாருமே இல்லைன்னு எழுந்து காயின் ஆபேலை கொண்டான அதே போல காரியங்களை செய்யாதபடி ஒரு சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கும்படியாக வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசுவும் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அந்த போதனைகளை அத்தனை ஆழமாக வலியுறுத்துகிறார். ஏதாவது குறைவுண்டு என்று சொன்னால் அவனிடத்தில் ஒப்புரவாயிட்டு வந்து நீ காணிக்கையே பின்பாக செலுத்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தகைய ஒப்புரவாகுதலை நம்ம செய்து உண்மையிலேயே கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய சகோதரர்களுக்கும் ஆவிக்குரிய சகோதரர்களுக்கும் வெளிப்படுத்தி உண்மையாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.